3D பெண்டன்ட், ட்ரெடிஷ்னல் பெண்டன்ட், ஃபேன்சி பெண்டன்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பெண்டன்ட் வகைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அதுவும் கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்ன அழகு, அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எப்போயுமே இதுதான் சொல்லுவேன். ஆனால் இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ யூனிக்காக இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தான் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு யூனிக்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டோன் இயரிங் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கூடவே ட்ரெடிஷ்னலான பெண்டன்ஸ் கலெக்ஷன்ஸும், அதாவது டாலர் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்காமல் இருக்கவே மாட்டீங்க. அப்படி நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு போனீங்கன்னா, இந்த 3D பெண்டன்ட் வாங்குறதுக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போனீங்கன்னா மறக்காமல் நம்ம நங்கை உலா சேனலை மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் இந்த 3D பெண்டன்ட் நங்கை உலா சேனல் பார்த்துட்டு தான் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா முன்னாடியே சொல்லிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தான். ஸோ நிறைய ஸ்டோன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸும் கூடவே பார்த்தீங்கன்னா பெண்டன்ஸ் கலெக்ஷன்ஸும். நான் பெண்டன்ட்டுக்கு தாங்க நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன, அதாவது 800 மில்லிகிராம்லேருந்து கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். வெறும் 800 மில்லிகிராம்லேருந்து அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. கன்ஃபார்மாக 800 மில்லிகிராம்ன்றப்போ ஒருப்பட்ட விலை இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாக வாங்கிக்கிற முடியும் தானே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு டிசைனே முருகருங்க. ஸோ முருகரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முருகர் பக்தர்கள்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்குமே முருகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு முருகரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 மில்லிகிராம்லேருந்து 5 கிராம் வரையே இருக்குது. 800 மில்லிகிராம்லேருந்து 5 கிராமில் இருக்குது. இந்த ட்ரேயில் மட்டும் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனுமார் இருக்கார். அப்புறம் இது ஐயப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச வச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஐயப்பன்லேயே ருத்ராட்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 10லேருந்து 18% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ 10லேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த முருகர், அப்படியே க்யூட்டாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிவன், பெருமாள்லாம் இன்னும் என்ன சொல்கிறது, ஸ்டோன் வச்செல்லாம் வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் சொல்லவே தேவையில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், மெலிசா. இந்த குழந்தைங்களுக்கு டாலர் செயின் போல. இங்கே பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு, செம்ம குட்டியாக இருக்குல்ல. தொலைஞ்சு போனால் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் போடுறதுக்கு எல்லாருக்குமே சூப்பராக தான் இருக்கும்ல. நான் சொன்ன அந்த 3D பெண்டன்ட் செக்ஷன் நம்ம வந்துட்டோங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் 3Dயும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2Dயும் இருக்குது. அதுலேயும் இந்த லக்ஷ்மி எல்லாம் பார்த்திங்கன்னா அது கையில் வால் வச்சுருக்கிறது கூட அழகாக தெரியுதுங்க. வால், அப்புறம் கையில் சொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கைகளும் இருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக, சிங்கத்து மேலே காளி மாதிரி, சிங்கத்து மேலே உட்கார்ந்த மாதிரி, இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ நான் தூரமாக காட்டிகிட்ருக்கேன். எல்லாத்தோட க்ளோஸ்அப்பையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் யூனிக்காக இருக்கும். அதுவும் இந்த பிள்ளையார்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு நமக்கே டஃப் கொடுக்குறாருங்க. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தார் பிள்ளையார். செம்ம அழகாக இருந்தார் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில். அவருக்கும் மேட்சிங்காக நம்மளும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி கடவுளுக்கு மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறோம்டா அப்படின்ற மாதிரி வேக் காமெடியிலையோ எதுலேயும் ஒரு வரும்ல அந்த இது. அதுவும் அப்புறம் அம்மனில் இந்த கடும்பாடி அம்மன்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அம்மன் டிசைனுமே இருக்குங்க. கடும்பாடி அம்மன் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் அது கடும்பாடி அம்மன் சொல்லிட்டு. அதே ஃபேஸில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது தாங்க அது 3 கிராம்லேருந்து 12 கிராமுக்குள்ளேயே இந்த 3D இதெல்லாம் நம்ம வாங்கிடலாம். அதுவும் அந்த பெருமாள், இதுக்கு முன்னாடி போன அந்த ஆரஞ்சு கலர் சாரீ கட்டின என்ன சொல்கிறது, நான் சொன்ன பிள்ளையார் வந்துட்டாருங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பிள்ளையார் அழகாக இருக்கார்ல, செம்ம க்யூட்டாக இருக்கார். இதெல்லாம் நார்மலாக ஆளிலை கிருஷ்ணர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது தாங்க கடும்பாடி சின்னம்மன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஃபேஸில் தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக ஒரு சிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே தாங்க அது. பெருமாள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இது லக்ஷ்மி. இது அந்த சிவாஜி மன்னர் இருக்கார்ல, அதுதான் அது. சத்ரபதி சிவாஜி சொல்லுவாங்களா, அதுதான். அண்ட் இந்த அம்மன் பாருங்கள், நான் சொல்லல 4 கைகளோட வால் வச்சு இருக்காங்க பார்த்தீங்களா. இது பெருமாள் உங்களுக்கு வித் சங்கு சக்கரத்தோட.
அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், இதுவுமே பெருமாள் தான். இது வந்து இன்னொரு ஒரு லக்ஷ்மி இதுலேயே கொஞ்சம் இது வீரலட்சுமிங்க, வால் இருக்குல்ல, ஸோ வந்து வீரலட்சுமி. இது வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பிள்ளையாருங்க. ஸோ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பிள்ளையார் க்யூட்டாக, இது வந்து ட்ரெண்டியாக அந்த குழந்தைங்களுக்கான பிள்ளையார் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, சிங்கம் புலி மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, புலி மேலே உட்காந்துருக்காங்க. அண்ட் குட்டியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹனுமாருங்க, பாருங்களேன். இது வந்து ஹனுமார் வந்து இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது. 3 கிராம்லேருந்தே 12 கிராமு. வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி இன்னொரு முறை சொல்கிறேன். 10% to 18% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதுவுமே அழகாக வந்து எனாமல் ஒர்க்லாம். ட்ரெஸ்ஸு பாருங்கள், கீழே பிங்க்கு மேலே க்ரீனு, அந்த அழகாக காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சதுலே பெஸ்ட்டு எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் நங்கை உலா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இது தாங்க சொன்னேன், இந்த ரெட் கலர் சாரீ கட்டின அம்மன் மேடை மேலே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்காங்களே. இந்த ரெட் கலர் சாரீ கட்டின அம்மன் வந்து செம்ம அழகாக இருந்தாங்க. அப்படியே ஜக ஜோதியாக இருக்கிறாங்க. அதுவும் அந்த மேடை மேலே, அந்த மேடையெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து மேலே இருக்கிற அந்த வளைவு அதெல்லாம் செம சூப்பராக இருந்ததுல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் நம்ம சேனலில் எல்லாருமே நான் கேட்டதுக்காண்ட ஹார்ட்டின் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் எப்பயுமே நன்றி கடனாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஸ்ரீகுமரன் இதுலேயே வந்து நம்ம இது ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ. அதனால தான் உங்களுக்கு நான் திருப்பி இதில் வந்து போட்டிருக்கேன். க்யூட்டான குட்டியான ஸ்டோன் இயரிங்ஸுங்க. நம்ம நிறைய பேர் ஸ்டோன் இயரிங்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ கம்மி கிராமில் நம்ம எடுக்கும் போது அவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறதுல நம்ம திருப்பியும் கொண்டு போய் அதை போட மாட்டோம். இப்போ பெருசாக ஸ்டோன்ஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படலாம். இவ்வளோ குட்டியாக இருக்கும்போது எடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் அதை கொண்டு போய் புதுசு வந்து போட மாட்டோம். இல்லை வச்சுக்கலாம், சின்னது தானே, ஒரு 2-3 டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அதனால் இது எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் நினைக்கிறேன் இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ தான் இது. ஸோ திருப்பியும் பார்க்காதவங்களுக்காண்டி இதில் கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கிராம்ஸு வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து ஐ கார்டு தரேன். அப்படி ஐ கார்டில் பார்க்க தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டு இருக்கும். எண்டு கார்டு முடியிறப்ப இதோட வீடியோ அங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் முடிஞ்சவொடனே ஒரு 4 டப்பா வரும் பார்த்திங்களா பாக்ஸு. அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். கிராம்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேர்ல் வச்ச டிசைன்ஸுமே இருக்குது. பேர்லில் வந்து ஜிமிக்கியெல்லாம் இருக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்க்கு வந்துட்டோம். 4 to 8 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் நீங்கள் நினைக்கலாம், பார்க்காம கூட இப்போயே நீங்கள் அப்படியே கிளம்பிடலாம். என்னடா ட்ரெடிஷ்னல் தானே, இதில் என்ன இருக்க போகுது, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லையே, எதுக்கு பார்க்காமன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை இப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா ட்ரெடிஷ்னல்லையும் 1-2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதோட கிராம்ஸ் வந்து 8 கிராம் to 20 கிராம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல்லே உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சது. கண்டிப்பாக இது எல்லாருமே ஒன்று வச்சுருப்பீங்கங்க. என்ன தான் பழசானாலும் சரி, ஓல்டஸ்ட்டு கோல்டு தாங்க என்றைக்குமே சரிங்க. என்ன தான் புதுசாக வரட்டும், இப்போ நான் காட்டின 3Dயே கூட வரட்டுங்க, ஆனால் உங்களுக்கு இதுதான் நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா இதை அடிச்சுக்க இன்ன வரைக்கும் ஆள் இல்லை. ஒரே ஒரு டாலர் செயின் போதும் உங்கள் மொத்த லுக். மற்ற எந்த ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ் இல்லை, எந்த ஒரு ஜுவல்லரிஸுமே போட வேணாம். ஒரே ஒரு பெரிய டாலர் வச்சு அந்த ஸ்டோன் வச்சு இது வச்சு ஒரே ஒரு செயின் போட்டால் போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னலாக அடிச்சுக்கிறதுக்கு இப்போ கூட டிசைனே வரலன்னு சொல்லலாம். ஓல்டஸ்ட் கோல்டு தாங்க எப்பயுமே. அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இருந்தது. அது நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ வருஷமாக வந்தது இன்னுமே பயணிச்சுட்டு இருக்குங்கன்னா அதோட இது என்ன சொல்கிறது. நீங்கள் இப்போ ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அது வந்து திருப்பி அதோட தகவமைச்சுக்காது. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் தங்கத்தில் அதாவது தங்க ஆரம்பித்து அவங்க எப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் தன்னைத்தானே இது வந்து தகவமைச்சுக்கிட்டே தான் வருதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இது. ஏன்னா இது நீங்கள் வந்து என்ன தான் புதுசு வந்தாலும் இதை வாங்குறதுக்குன்னே ஆள் இருக்கு. எல்லாருமே வாங்கியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாருமே நீ நீ நம்மளாம் வாங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ட்ரெடிஷ்னல் என்னதான் ட்ரெண்டியாக போட்டாலும் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாவது வச்சுருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. இது கரெக்டாக இல்லையா? மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு அந்த இதுவுமே லக்ஷ்மி கலெக்ஷன்ஸில் ரவுண்ட் பெண்டன்ட் வச்சு உள்ள குட்டியாக வந்து ஒரு லக்ஷ்மி இருப்பாங்க. ஒரு பாவை அம்மன் லக்ஷ்மி மாதிரியே அவங்க இருப்பாங்க. அது ஸோ நெக்ஸ்ட் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துறோம். 5 grams to 8 grams உங்களுக்கு எல்லாமே கிராம்ஸ் வந்து நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து க்யூட்டான குட்டி குட்டி பெண்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனோட 2 பவுனோட கூட தான் இது வந்து செட் ஆகும். அந்த மாதிரி நம்ம கம்மியாக வாங்கணும், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய செயின்ஸ் கூடனா பெருசாக தான் நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு பவுன் 2 பவுன் கூட மேட்ச் பண்ணுறீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 5 பவுன் செயின் வாங்கிட்டு இதை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், சின்னதாக சத்தியமாக செட் ஆகாது. அதுக்கு இதுக்கும் லுக் வைஸ் மாறும். அதுதான் எடுக்கும் போதே சொல்லிவிடுவாங்க, நீங்கள் 5 பவுன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக டாலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 பவுன் வாங்கினீங்கன்னா அதுக்கு இது சப்போஸ் நீங்கள் வீட்டில் போட்டுக்கணும், டாலர் செயின் வந்துட்டு நான் வீட்டில் போட்டுக்கணும் அப்படின்னா யாருமா வீட்டில் போடுவீங்கன்னு தெரியுங்க, போடுவாங்க. அழகாக வந்து இருக்கணும், நம்ம நிறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போடுறவங்களுக்கு இந்த 1 பவுன் 2 பவுனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2 கிராம் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் 5 கிராமில் கொஞ்சம் பட்டை டிசைனாக வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய டிசைன்ஸுங்க இதெல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்போயுமே ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. ஸோ மறக்காமல் நங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்காவது தேவைப்படுனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹார்ட்டின் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.